உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஆமென். உன் மதிலை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். உன் மதில் உச்சிதமான கற்களாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எனக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது. உன் மதிலை இரட்சிப்பென்று சொல்லுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த விழுந்து போன மதிலை, கட்ட முடியாத மதிலை, இந்த பலவீனப்பட்டிருக்கிற நம்முடைய ஜீவியமாக இருக்கிற மதிலாக இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய மதிலாய் இருக்கலாம், ஜப ஜீவியம் என்கிற மதிலாய் இருக்கலாம், பரிசுத்தம் என்கிற மதிலாய் இருக்கலாம், வியாபாரம் என்கிற மதிலாய் இருக்கலாம், உங்களுடைய சரீர சுகம் என்கிற ஒரு மதிலாய் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ஒரு மதிலாய் இருக்கலாம். உங்க மதிலை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இந்த மாதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும், எந்த காரியத்தில் எந்த பகுதியெல்லாம் விழுந்து கிடக்கிறதோ எடுப்பிக்கிற நாள் வருகிறது. ஆண்டவர் மதிலை நான் எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 62ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில், ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஜாமக்காரர்களை உன் மதில் மீது வைப்பேன், உன்னை விசாரிக்கும்படி உன் மீது அக்கறையாயிருக்கிற தேவன் 12 மணி நேரம் மாத்திரமல்ல, 24 மணி நேரமும் உங்கள் மீது அக்கறை உள்ள தெய்வம் உங்கள் மதில் மீது ஜாமக்காரர்களை வைப்பாராக. மதிலை தேவன் மீண்டும் எடுப்பிக்கிற நாள் வருகிறது. அப்போ இந்த மதில் ஒரு பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம வாசித்தோம். பிலிப்பியர் 2:12 ரட்சிப்பு நிறைவேற தினந்தோறும் பிரயாசப்படுங்கள். ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங். பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேற தினந்தோறும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று தினந்தோறும் செய்ய வேண்டியதை நம்ம கடந்த நாட்களில் ஜபம், உபவாசம், தியானம், அங்கே வேத வாசிப்பு, பொருத்தனை, பிரதிஷ்டைகள், அங்கே சர்வங்க தகன பலியா இருக்கணும், போஜன பலிகள், தினந்தோறும் செலுத்த வேண்டிய காரியங்கள், சாக வேண்டிய காரியங்களை தியானித்தோம். கடந்த வாரம் இந்த மதிலை நான் ஆண்டவர் எடுப்பிக்க வேண்டுமானால் எஸ்ரா 3-6 அதிகாரத்தில் வாசித்தோம். என் கண்களும் என் வார்த்தையும் இருந்தால் விழுந்து போன மதிலை கர்த்தர் எடுப்பிக்கிற நாள் வருகிறது. ஆண்டவர் மீண்டும் அந்த மதிலை கட்டுவார். எப்போ? ஆண்டவருடைய வார்த்தை இருக்குமானால், கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்குமானால், தேவன் இடிந்து போன விழுந்து போன அந்த மதிலை எடுப்பிப்பார் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் ஆவியானவர் என் இருதயத்தில் பேசின, என்னோடு பிரத்யட்சமாக இடைப்பட்ட சில வார்த்தைகளை உங்களோடு நான் பேச பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகள் வீதிகளும் அலங்கங்களும் மதில்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். தானியேல் பாபிலோன் தேசத்துல இருந்தபோது அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்ன? 9ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்தால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நான் வாசித்த போது என்று போடப்பட்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் மூலியமாய் அந்த தேசத்தின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீரும், 70 வருஷம் செல்லும் என்று நான் வாசித்தேன். வருஷங்களின் தொகையை புஸ்தகத்தால் நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு டைம் பீரியட் சொல்லப்பட்டிருக்கிறது. 70 இயர்ஸ், 70 வருஷம் செல்லும். 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 70 வாரம் என்பதாக.
இந்த கால்குலேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி எடுப்பேனானால் அதற்கு ஒரு பெரிய நேரம், ஒரு காலம் வரும். இங்க தீர்க்கதரிசி புஸ்தகம் அங்கே 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்துல வாசிக்கிற சில காலங்கள் சொல்லப்பட்டது. ஏறக்குறைய 490 வருஷத்திற்கு அது அடையாளமா இருக்கிறது. மேசியா வெளிப்படுகிற காலம், கிறிஸ்து வெளிப்படுகிற காலம் மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வருஷத்தை பற்றியெல்லாம் நான் போகவில்லை, ஆனால் ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தீர்க்கதரிசி எரேமியா புஸ்தகத்தை வாசித்த போது ஒன்றை அறிந்து கொண்டான். 70 வருஷம் காலம் முடிந்த பின்புதான் வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்தையும் உன் மதிலையும் உன் ஆலயத்தையும் எடுப்பிக்கிற நாள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஒன்று காலம், இன்னொன்று ஜெபம். இந்த காலம் நிறைவேற வேண்டுமானால் ஜெபம் இருந்தாதான் மதில் மீண்டும் எடுப்பித்து கட்ட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. Before time period, before தேவ சமூகத்தில் காலம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக நீங்க முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, புலம்பினாலும் சரி, அழுதாலும் சரி, நீங்க எவ்வளவு உபவாசம் பண்ணினாலும் சரி, எத்தனை தீர்க்கதரிசிட்ட போய் உங்க தலையை கொடுத்து ஜெபித்தாலும் சரி, காலம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக மதில் எடுப்பிக்க முடியாது. ஆனா காலம் நிறைவேறும் முன்பாக, ஆண்டவர் நிறைவேறினதற்கு பின்பாக ஆண்டவர் எடுப்பித்து கட்ட வேண்டுமானா உங்க ஜெபத்தை தேவன் இந்த வேளையில எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஆமென். God expect prayer. இயேசு தேவன் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஜெபம் இருக்குமானால் உங்க மதில் மீண்டும் கட்டப்படும். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கண்கள் மாத்திரமல்ல. இந்த வாரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து, என்ன பார்த்து சொல்லுகிறார், உங்கள் ஜெபம் மீண்டும் எழும்ப கட்டப்பட பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். உங்கள் விழுந்து போன ஜெபங்களை மீண்டும் புதுப்பிக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், உங்க குடும்ப ஜெபம், உங்களுடைய ஊழிய ஐக்கியத்தின் ஜெபத்தை தேவன் மீண்டும் பலப்படுத்த விரும்புகிறார். எடுப்பிக்கிற நாள் வருகிறது. ஆமென். பலருக்கு பிசினஸ்க்கு நேரம் இருக்கு, படிக்கிறதற்கு ஆன்லைன் நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஷெட்யூல் போட்டு வேலை பார்க்குறீங்க. டைமிங்க்கு, ஜெபத்துக்கு டைமிங் இருக்குதா? வியாழக்கிழமை ஒரு ஆராதனைன்னு வைத்திருக்கிறோம். அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் நீங்க வியாழக்கிழமைய வாஞ்சிக்கணும், எதிர்பார்க்கணும், ஆசைப்படணும். ஆமென் சொல்லுங்க. முந்தா நேத்து நான் ஆனமலைக்கு போயிட்டு பொள்ளாச்சி முடித்து காலையில் ஏர்லி மார்னிங் 1:30 வீட்டுக்கு வந்து நான் படுக்கும்போது 2 மணி ஆனது. ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் திருப்பி என் வழக்கத்தின்படி நான் 4 மணிக்கு எழும்புறதுக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குது. ஆனாலும் என் ஜெப வேளை உமை தேடி வந்தே, வேற வழி இல்லை, எழும்பி தான் ஆகணும். உங்களுக்கு பேசணும், உங்களுக்கு உபவாசத்தோட உங்கள் தேவ சமூகத்தில் நின்று உங்களுக்கு பிரசங்கிக்கணும். எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிற சில காரியங்களுக்காக நான் ஜெபிச்சு தான் ஆகணும். நான் நின்று பிரசங்கிக்க ஜெபிக்கணும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட போராடி வசனத்தை வாங்கணும். அது ஒரு பெரிய கர்ப்ப வேதனை போல தான் இருக்கும். காலையில் 4 மணிக்கு எழும்போது டயர்டாக தான் இருக்குது. ஆனாலும் வேதனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ஜெபிக்கணுமே, நான் வாசனத்தை தியானிக்கணுமே, வருவாங்களே இவ்வளோ பேர், என்னத்தை சொல்ல நான் அழுது காலையில் காத்திருக்க வேண்டியது அவசியமா தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்க ஜீவியத்தில் ஒரு வியாழக்கிழமை ஆராதனைன்னா நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க? எப்படி ப்ரிப்பேர் ஆகிறீங்க? ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் நடக்குது. ஒரு ஸ்கூலுக்கு போக ஆன்லைன் பிரதர், காலையிலே நான் ஆன்லைன் என் பிள்ளைக்கு செல்ஃபோனை கொடுக்கணும், அதில் எவ்வளவு கரெக்டாக இருக்கீங்க? இவ்வளவு இப்போ செல்ஃபோனே கொடுக்கக்கூடாதுங்கிற காலம் போய் வேறு வழியே இல்லாமல் செல்ஃபோனோட தான் பிள்ளையோட இருக்கணுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாவது செல்ஃபோனை வாங்கி கொடுத்து பிள்ளைகள் கையில் ஆமென் ஏதாவது செஞ்சிடுறீங்கல்ல, எல்லாவற்றுக்கும் ப்ரிப்பேர் ஆகுறீங்கள.
நாட்களில் என் மதில தேவன் மீண்டும் எடுப்பிக்க வேண்டுமானா நான் கொஞ்சம் ஜெபத்தில் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறதல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் சொல்றாரு ஒரு 70 வருஷம் அப்படின்னு சொல்லுகிறார்? அப்ப எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 29ஆம் அதிகாரத்தின் 10-11 வசனத்துக்கு நேராக திரும்பி போய் பார்க்க வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமாய், அங்கே சகரியா தீர்க்கதரிசி மூலியமாய் வார்த்தை வந்தவுடனே எஸ்ராவுக்கு எழுப்புதல் வந்தது போல இந்த வேளையில தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 70 வருஷ காலம் தீர் மட்டும் இந்த பால்கடிப்பு நிறைவேறினதற்கு பின்பாக நான் மதிலை எடுப்பித்து கட்டுவேன் சொல்றார். அப்ப கர்த்தர் ஒரு சில காலங்களை வைத்திருக்கிறார். எரேமியா 29:10-11 வாசிக்க கேட்போம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன், உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு நீங்கள் எருசலேமுக்கு திரும்ப வருவீர்கள், உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் கவனம், நீங்கள் இந்த 70 வருஷ காலம் என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கேற்ற முடிவு, சமாதானத்துக்கு ஏற்ற முடிவு. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு கால பீரியட், சில பேருக்கு 10 வருஷம் பல காலங்களாய் காத்து கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க வியாபாரத்துக்காக ஒரு சில காலங்கள் காத்து 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 எப்ப முடியும் ஆண்டவரே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சில காலங்களை உங்களுக்கு வைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கே, சமாதானத்துக்கே. பாபிலோனிலே சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது நன்மைக்கே, நான் அங்க போய் அடிமைப்பட்டது நன்மைக்கே, சத்துரு கையில என்ன ஒப்பு கொடுத்தது நன்மைக்கே. ஒன்று கர்த்தர் என்னை உருவாக்கினார், இன்னொன்று தேவன் என்னை சரி செய்தார். ஆமென். யோசேப்பு நினைச்சிருப்பார், 17 வயசுல சிறையிருப்பு, சகோதரர்கள் கூட மேய்ச்சல்ல நிற்கிறாரு. ஆனால் தூக்கி உள்ள குழியில தூக்கி போடுற நேரம் 17 வயசு. ஏறக்குறைய 13 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை வசனம் நிறைவேறும் வரைக்கும், அவனுடைய காலங்கள், அவனுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும், கர்த்தருடைய வசனம் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடம் மிட்டது. யோசிச்சு பாருங்க, சில நேரம் சில காலங்களில் நமக்கே கேட்க முடியாது. யோபு சொன்னது போல, முன்னாடி பார்த்தேன் அவரை காணோம், பின்னாடி பார்த்தேன் அவரை காணோம், சைடில் பார்த்தா ஒளிச்சுக்கிறாரு, இந்த சைடில் பார்த்தா தேடி அவனை காணவே முடியல. ஏன்னா சில காலம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் காத்திருக்க தான் பண்ணுவா. சில காலம் நிறைவேறின பின்னாடி தான் கர்த்தர் உங்க மதிலை எடுப்பித்து கட்டுவா. ஆமென். நிறைவேறணும். ஆபிரகாமுக்கு 75 வாக்குத்தத்தம்னா 25 வருஷம் நிறைவேறணும். இது நிறைவேறதுக்கு முன்னாடி பல போராட்டம் வந்துடும், பல பிரச்சனை வந்துடும். ஆமா, அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். பார்வோன் அவர்களை கசப்பாக்கினார், அவர்களை வருத்தப்படுத்தினார், அவர்களை உபத்திரவப்படுத்தினார். ஆலோட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கர்த்தர் கேட்டார். பெருமூச்சு சத்த தேவ சமூகத்தில் எப்ப எட்டியது? ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் உன் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் அடிமையிலா இருப்பாங்க. 400 வருஷம் இருப்பாங்கன்னா இருப்பாங்க, இருந்தா தான் கர்த்தர் சொல்றார் அந்த காலம் முடியும். சேனையா எகிப்தை விட்டு புறப்படுகிற நேரம் வாக்குத்தத்தம் நிறைவேறும். சில காலங்களை ஏன்னு கேட்க முடியாது, நீர் என்ன செய்கிறீன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், உங்களை அந்த காலத்தில் கர்த்தர் உருவாக்குகிறார் என்பது எனக்கு தெரியும். ஒண்ணு எனக்கு தெரியும், அந்த காலத்தில் கர்த்தர் நம்மளை புடமிட்டு கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். சில நேரம், சில காலங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நேரங்கள் என்ன சரி செய்தார். ஆமென். ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கலாம், ஆமா பிரதர், பழைய ஏற்பாட்டு காலத்துல தானே பிரதர்
ஏசப்பா இவ்வளவு காலம். புதிய ஏற்பாட்டில் ஆமா, புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் காலம் வச்சிருக்காரு. என்ன காலம்? ஏசப்பா யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்துக்கு போறாரு. 38 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெதஸ்தா, நான் இஸ்ரேலுக்கு போன போது அந்த பெதஸ்தா குளமும் இப்படி மண்டபமாக இருக்கு. அந்த மண்டபத்து பக்கத்தில் இது வந்து பெதஸ்தா குளம்னு வச்சுக்கோங்களேன். 2 தெருவு போய் அப்படி கார்னர் திரும்பினா இயேசு தாய் மரியாள் அவங்களுடைய அம்மா வீடு, பாட்டி வீடு வந்துடுது. அப்போ இயேசு இந்த பெதஸ்தா குளத்துக்கு வரும்போது சீஷர்களை கூட்டிட்டு வரல, தனியாக தான் வந்தார். சில இடத்துல தனியாக தான் போயிருக்கிறார் ஏசப்பா. சில இடத்துக்கு பாருங்க, நம்ம போகும்போதே யோசிப்போம் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு இந்த ஆள் தேவையில்லைன்னு சொல்லி சில ஆளை கழட்டிட்டு போயிருக்கிறோம். உண்மையா இல்லையா? ஆமே. ஏன்னா அது வந்து இந்த ஆள் இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு தேவையில்லைங்கிறதுக்காக, அது வந்து பெரிய அவங்கள வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த இடத்துக்கு இந்த ஆள் தேவையில்லை, சில இடத்துக்கு சில ஆளை கூட்டிகிட்டு போகணும். அப்போ இயேசு இந்த பெதஸ்தா குளத்துக்கு போகும்போது தனியாக போனார்னா, பாட்டி வீட்டுக்கு போனார் சீஷர்கள் இல்லாமல். பாட்டி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனால் அங்கே போன போது 38 வருஷம் இயேசு அந்த பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த 38 வருஷம் உள்ள மனுஷனை பார்த்துருக்க மாட்டாரா? கண்டிப்பாக பார்த்துருப்பார். ஆனால் இயேசு எங்கேயாவது அவனை போய் அற்புதம் செய்தார் வேதத்தில் இல்லை. இயேசுவுக்கும் ஒரு கால பீரியட் இருந்தது. 30 வருஷம் அவங்க அம்மாட்ட அடங்கி இருந்தார். 3.5 வருஷம் கரெக்டாக ஊழியம் செய்தார். அவர் காலம் வரும்போது, இவருடைய 38 வருஷம் காலம் நிறைவேறும் போது கர்த்தருடைய அற்புதம் அவனுக்கு வெளிப்பட்டது. 18 வருஷம் உள்ள கூனியா கூட இருக்கலாம், 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருக்கலாம், இல்லை 4 நாள் இரவும் பகலும் அங்கே கல்லறையில் இருந்த லாசருவா கூட இருக்கலாம். சிலருக்கு 4 நாள் இருக்கலாம், சிலருக்கு 400 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 40 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 70 வருஷம் என்று தானியேல் சொன்னது போல இருக்கலாம், இல்லை என்றால் சிலருக்கு 3 நாட்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சில காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறினதற்கு பின்பாகத்தான் உங்கள் மதிலை கர்த்தர் எடுப்பிப்பார். ஆமே. ஏசப்பா என்ன மந்திரஜாலம் போடுறவரா? என்ன ஜீம்பூபா கெட்டு அப்படின்னு சொல்றவர்? நம்மளெல்லாம் ஆண்டவர் வந்து சூப்பரா, அவர் வந்து ஆசீர்வதிக்கிறதை விட உங்களையும் என்னையும் அரவணைத்து சரியான பாதையில் கொண்டு போகிறதை அவர் விரும்புகிற தெய்வம் நம்ம அப்பா. நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நமக்கு விடுதலை கொடுக்கிறது, நமக்கு சிறையிருப்பை மாத்துறது அவருக்கு லகு. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சங்கீதம் 126:4 சொன்னது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல சிறையிருப்பை திருப்புகிற தேவன் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள எங்கள் சிறையிருப்பை திருப்பினார். 400 வருஷ அடிமைத்தனத்தை கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள எகிப்திலிருந்து ஒரு சேனையாய் கர்த்தர் புறப்பட பண்ணிட்டார்னா அவருக்கு விடுதலை கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கர்த்தர் கொடுக்க முடியும். ஆனா அதை விட முக்கியம், நீங்களும் நானும் சரியாகிறது ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப சில காலம், எனக்கு ஒரு காலம் வச்சிருப்பாரு, உங்களுக்கு ஒரு காலம் வைத்திருப்பார். ஆனா அந்த காலத்துல நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு தான் முக்கியம். அதுதான் சில நேரம் சில ஜெபங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். உடனே எடுப்பிக்கிற நாள் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 70 வருஷத்துல இப்படி ஒரு சிறையிருப்பு வந்துச்சுன்னா ஏன் வந்தது கேட்கணுமா இல்லையா? ஒரு கேள்விக்குறி போட்டு பார்க்கணுமா இல்லையா? ஏன் எனக்கு இந்த இந்த பீரியட் வந்துச்சு ஆண்டவரே? ஆபிரகாமுக்கு ஒரு பீரியட் டைம் ஏன் கேட்டிருக்கணும் ஆபிரகாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. 99 வயசுல மீண்டும் சொல்றார், உத்தமனாயிரு. அப்போ ஒரு கால பீரியட்ல ஏன் இந்த காலம் இப்படி ஆச்சுங்கிறது நமக்கு தெரியணும். தானியேலே அதை ஜபிக்கிறா. இந்த வருஷம் நிறைவேறி முடித்ததுக்கு பின்னாடி தான் நான் எடுப்பிப்பேன் சொன்ன உடனே தானியேலால சும்மா இருக்க முடியல. அவர் ஒரு ஜபம் பண்ணுகிறார். 3ஆம் வசனத்தை வாசித்தால், நான் உபவாசம் பண்ணினேன், ரெட்டுடுத்தினேன், சாம்பல்ல உட்கார்ந்தேன்,
தேவனாகிய ஆண்டவராய் ஜெபத்திலையும் விண்ணப்பங்களையும் தேட என் முகத்தை அவருக்கு நேராய் மாற்றினேன். போராடி அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவன் தாழ்த்தி ஒரு பெரிய ஜெபத்தை செய்துட்டு அவன் சொல்ற ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி ஜெபிச்சான்னு சொல்றத பாருங்க. 13ஆம் வசனத்தை மைய பகுதியில் வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும். பாருங்க, தானியேல் 1:8 ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படாதபடி இருதயத்தில் தீர்மானம் பண்ண ஆளு. சரியா? ரெண்டாவது, அவன் என்ன காரியம், ராஜாவை வணங்கணும்னு சொன்னபோது வணங்காம கரெக்டாக 3 வேளை எருசலேமின் பலகணியாய் பார்த்து ஜெபித்த ஆளு. தினமும் பிசாசு அவனை தீட்டுப்படுத்த நினைத்தது. ஆனால் ஒன்றும் அவனை குற்றம் படுத்துகிறதற்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்டவன் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறத நீங்க கவனிக்கணும். நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. நாங்க ஜெபம் பண்ணினதே இல்லை. 14ஆம் வசனத்தின் எங்கள் தேவனாகிய கர்த்ததாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். நாங்க அவர் சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கல, அவர் சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கல. 15ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராவே நடந்தோம். 16இன் பின்பகுதி, எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். பாருங்க, இவன் தேவ சமூகத்துல இவன் பாவ அறிக்கை பண்றான். யாருக்கும் சேர்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சேர்த்து பாவ அறிக்கை பண்றான். இவன் பாவமே செய்யல, ஆனா ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறான்? நாங்கள் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, அந்தி பழி செலுத்துகிற நேரத்தில் எஸ்ரா துக்கத்தோடே எழுந்தான் என்று போடப்பட்டிருக்கு. எஸ்ரா ஒரு வேத பண்டிதன், அவனுக்கு என்னப்பா துக்கம்? அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களோடு பாவம் செய்ததை அவன் பார்த்தபோது, இஸ்ரவேலின் பரிசுத்த வித்து அந்நிய ஜனத்தோடு கலந்தபோது இவன் இருதயம் துக்கப்பட்டது, வேதனைப்பட்டது. இவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னையும் சேர்த்து he identified himself, தேவ ஜனத்தோடு தன்னை ஒப்பிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதன். உங்க மதில கர்த்தர் எடுப்பீங்கனுமா? ஆண்டவர் சொல்லார், இந்த காலம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் பெர்ஃபெக்ட் பிரதர், நான் பெர்ஃபெக்ட், நான் ஜெபத்துல பெர்ஃபெக்ட், ஊழியத்துல பெர்ஃபெக்ட், குடும்பத்துல பெர்ஃபெக்ட், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் ஆண்டவரேன்னு சொல்லி பரிசேயன் போல, அந்த ஆயக்காரனை போல அல்ல. நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், ஆண்டவரே தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறேன். உங்க நீதியை குறித்து பேசுகிற இடம் அல்ல தேவ சமூகம். கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் குடும்பம் பாவம் செய்தது. உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்படாட்டாலும் நீங்க அந்த ஆளோட சேர்ந்து பாவ அறிக்கை பண்ணாதான் அந்த ஆளை கர்த்தர் எடுப்பித்து கட்டுவா. ஆமென் சொல்லுங்க. I am perfect தேவையே இல்லை. அந்த ஜெபத்தை இயேசு விரும்புகிறவரும் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 139 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் கிறிஸ்தவம் மிகவும் மலிவு, மிகவும் குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் 24,000 பாஷைக்காரர்கள் இருக்கிற இந்த முழு உலகத்தில் 12,000 பாஷைக்காரர்கள் சந்திக்கப்பட்டு, மீதி 12,000ல் 8,000 சந்திக்கப்பட்டு, மீதி 4,000 பாஷைக்காரர்கள் இன்னும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், அதில் 2,292 பாஷைக்காரர்கள் இந்தியாவில் இன்னும் இயேசுன்னா தெரியாதவர்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது, இன்னும் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாம் பாவம் செய்யல என்று என் நீதியை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போமானால் இன்னும் தேசத்தின் மதிலும் கட்டப்படாது. உங்களுடைய என்னுடைய குடும்பத்தின் மதிலை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டுமானால்
தேவ ஜனத்தோடு, இந்த உலக ஜனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு ஜெபம் பண்ண தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்லார் பாருங்களேன், 17ஆம் வசனத்துல, பாலாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலம் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். பாலா இருக்குப்பா, கொஞ்சம் பாலாய்க்கு பிரகாசிக்க பண்ணும். 18ஆம் வசனத்துல, நாங்கள் எங்கள் நீதிகள் அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். 20ஆம் வசனம் பாருங்க, ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். இவன் இந்த ஜெபத்தெல்லாம் செய்கிறார் பாருங்க. பாவ அறிக்கை எல்லாம் பண்ணி போராடி ஜெபிச்சு முடிச்ச உடனே 23ஆம் வசனம் அழகா இருக்கு, நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின நீ அறிக்கை பண்ணி ஆலயத்தை கட்டுகிறதற்கு கையெழுத்து போட்டார் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுக்காக பரலோகத்தில் கையெழுத்து போட சாங்ஷன் ஆரம்பிச்சு. எதெல்லாம் முடியல நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நடக்காமலே இருக்க நினைக்கிறீங்க, நீங்க நினைப்பீங்க 70 வருஷம் காலம் தீரும் முன்னே இது நடக்காது. ஆனா நீ எனக்கு மிகவும் பிரியமானவ. ஏன் தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் தேவ ஜனங்களுக்காக நீயும் அவர்களோடு ஒப்பிட்டு ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை பண்ணினாய். கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று அங்கே கேப்ரியல் தூதன் பறந்து வந்து சொன்னான் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் உங்களை பார்த்து ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். குட் நியூஸ், நற்செய்தி. நீங்கள் ஜெபம் பண்ண தொடங்கின உடனே எப்படி ஜெபமா இருக்கணும் தெரியுமா? அதைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். 3-4 காரியம். How to pray. இந்த மாதிரி நேரங்களிலே காலதாமதங்கள் ஏற்படுகிற சூழ்நிலையிலே என் மதிலும் என் அலங்கமும் இடிக்கப்பட்டிருக்கும் போது அவர் எடுப்பிக்க வேண்டுமானால், மறுபடியும் கட்டப்பட வேண்டுமானால், how to pray, எப்படி ஜெபிக்கணும்? அநேக வார்த்தைகளினாலே ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதிருங்கள். அவர்கள் மாயக்காரர்கள். அநேக வார்த்தைகளினால அழப்புகிறார்கள், அதனால ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறதுனால ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதல்ல, சந்திகளிலும் மூளைகளிலும் தெருக்களிலும் என்று ஜெபிக்கிறார்கள். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். அப்படி செய்யாதீங்கன்றாரு. டோன்ட் டு தட். அப்படி ஜெபிக்க கூடாதான். எப்படி ஜெபிக்கணும்? அந்தரங்கத்தில் நீங்க ஜெபிக்கணும். ஆனா உங்க வார்த்தை தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கணும். சுருக்கமான ஒரு 3 ஜெபத்தை சொல்ல தர போறேன். சுருக்கமான 3 ஜெபம் செய்யலாமா? 3 ஜெபம். 19ஆம் வசனம். ஆண்டவரே கேளும். சொல்லுங்க. ஆண்டவரே கேளும், மன்னியும். ஆண்டவரே கவனியும். ஆண்டவரே கவனியும். அப்புறம், என் தேவனே உம்முடைய நிமித்தம் அதை தாமதியாமல் செய்யும். முடிஞ்சு, ஜெபம் முடிஞ்சு. சிம்பிள் பிரேயர். ஏசப்பா மாதிரி நமக்கு பிரேயர் சொல்லி கொடுக்கிறவர் யார் இருக்கிறார்? எப்படி ஜெபிக்கணும்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். காலம் நிறைவேறும் பின்பு நீங்க ஜெபிக்கணுமா? உங்க ஜெபம் விழுந்து போன மதிலை கட்டும். 3 வார்த்தை: கேளும், மன்னியும், கவனியும். தாமதம் மட்டும் செஞ்சிடாதீங்க. சொல்லுங்க. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கேளும் கேளும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா
பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய சொல்லுங்க. மன்னியும் ஜெபம் செய்யும் போது, அடுத்ததுன்னு கவனியும் ஜெபம் செய்யும் போது கேளும். எதை கேட்கணும்? 2 ராஜாக்கள் 19:16. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். உம்முடைய செவியை சாய்த்து கேளும். சனகரிப்பு என்னை நிந்திக்கிறானே, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தையை கேளும். ஆண்டவரே கேளுங்கப்பா, சீக்கிரம் கேளுங்க. புறஜாதி ஜனங்கள், புறஜாதி மக்கள், புறஜாதியான ஒரு ராஜா ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே, அந்த நிந்தையை கேளும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ பட்டணத்தில் ஜெயம் பெற்றார். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். தோத்து போன போது அவன் ஜெபித்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகத்துவத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்ததை இதை பற்றி கேள்விப்படுகிறவர்கள் எல்லாரும் எங்கள் மீது யுத்தம் பண்ண வருவார்களே, நாங்கள் தேசத்தில் நிந்தையும் அவமானமாய் மாறி போவோமே, என்னப்பா செய்ய போறேன் ஜெபம் பண்ணினா. ஒரே ஒரு ஆகான் செஞ்ச தப்பு, ஆண்டவரே தேசத்துல நிந்தை அவமானங்கள். ஒருவேளை சில காரியங்களை, புறஜாதி நமக்கு நடந்த காரியங்கள், சில சம்பவிக்கிற காரியங்கள், ஆமென், கடந்த நாட்களில் நடந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு நிந்தையா இருக்கா? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நிந்தையை கேட்க மாட்டீரோ? கேளும். சிமேயி நிந்தித்துக் கொண்டே இருக்கிறான், கேளும். என்ன ஜெபம் பண்ணணும்? கேளும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 45ஆம் வசனம், கோலியாத் பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாதவன் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான், கேளும். நம்மள சில நேரம் என்ன சொல்லுவாங்க? என்ன ஜெபம் சொல்லிட்டே ஊறிங்க, என்ன ஜெபம் பண்ணாலும் என்னங்க ஆச்சு உங்களுக்கு சொல்றாங்களா? உங்க ஆண்டவரை தேடிட்டே இருந்தீங்களா? என்ன கண்டீங்க என்னத்தா கண்டீங்க சொல்றாங்களா? காலம் நிறைவேறும் போது ஜெபத்துக்குரிய பதில் எப்படி வரும்னு அன்னைக்கு கர்த்தர் காட்டுவா. அந்த காலகட்டத்தில் கர்த்தர் என்ன மோல்டு பண்றா, என்ன பரிசுத்தப்படுத்துறா, என்ன கர்த்தர் பக்கம் திருப்புறா, என்ன நீதியை நடப்பிக்கும்படி செய்கிறா. கர்த்தருடைய இரக்கமும் மேன்மையும் கிருபை எப்படி என்பதை நான் யோசிக்க பண்றா. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றதை எப்படி கத்து கொடுக்கிறா. அவரை விட்டு திரும்பி போன நாட்களை மீண்டும் அவர் பக்கம் திரும்ப செய்கிறா. அதுக்காக தான் தேவ சமூகத்தில் நம்மளை ஜெபிக்க வைக்கிறா. சில காலம் வந்தாதானே சில நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், இல்லையா? உண்மையா சொல்லுங்க. இல்லைன்னா ஜெபம் பண்ணுவோம், சொல்லுங்க, ஜெபிப்போம். சிலருக்கு நெருக்கம் வந்தா தானே, எப்பா முடியல ஓடி வந்துடுறீங்களே சர்ச்சுக்கு வேகமா. அப்பெல்லாம் உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இன்பமா இருக்கும் தெரியுமா? ஆமா, அம்மா பிள்ளைங்களாம் வராங்க பாருங்க அப்படின்ட்டு. ஆமாம், அங்கே பெரிய வெடி வச்சுட்டு அனுப்பி விட்டுருப்பாரு கர்த்தர். தோத்துறோம். ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சிலருக்கு டெய்லி ஒரு சரவெடியாவது வைக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த ஆள் டப்புன்னு எந்திரிச்சு ஓடி வருது. சில ஆளுக்கு அணுகுண்டு போட்டால் எழும்பிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. சில ஆளுக்கெல்லாம் ராக்கெட் லான்ச் விட வேண்டியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், போடல அப்படியே சபை எங்கன்னு தேடி வருவாங்க பாருங்க. அப்போ ஏசப்பா வா 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 தங்கம், ஒன்றைத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும், கேளுங்கப்பா. அந்த கேட்க தானே தங்கம் ரெடியாக இருக்கிறேன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். கேளும். ஆமென் சொல்லுங்க. நிந்தையை கேளும். சங்கீதம் 84:8, விண்ணப்பத்தை கேளும். என்னத்தை கேளும்? ஜெபத்தை கேளுங்க, விண்ணப்பங்களை கேளும். பல ஜெபங்கள் இருக்கு. ஏரியா ஜெபம் பண்ணினான், என்னை கேட்டருளும், ஜெபிச்சான். மரித்த பிள்ளை விழுந்து ஜெபிச்சான், கர்த்தர் கேட்டார். பலிபீடத்தில் நின்று, ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி தான் இந்த ஊழியக்காரன் செய்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், ஜெபிச்சான். எரேமியா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும்.
என்னோடு வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளுங்கப்பா. முடியல, ஆமென், கேளுங்கன்னு சொல்லுங்க. ரெண்டாவது சொன்னேன், மன்னியும். சொல்லுங்க, முதல்ல கேட்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மன்னிக்கிறீங்களா? மன்னிப்பு இருக்குதா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். அபிகாயில் சொல்றா தாவீதினிடத்துல நாபால் செய்த தவறுக்காக பாதகத்தை, பாதகம்னாலே கிரைம்னு அர்த்தம், கிரைம் ரைட்டு சொல்லுவோம்ல, பெரிய குற்றம், பாதகம்னாலே குற்றம். ஆமாம், என் புருஷன் செஞ்ச தப்புக்கு தாவீதுகிட்ட போய் நான் பெரிய பாதகத்தை மன்னியும். கேட்குறீங்களா? நம்ம பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும், ஆமே. அடுத்தவங்க பாதகத்துக்காகவும் மன்னிப்பு கேட்கணும், ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தவங்க செய்கிற தவறுக்கும் மன்னிப்பு கேட்கணும், ஆமேன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும். மற்றவங்களை நீங்கள் ஹர்ட் பண்ணியிருக்கீங்களா, அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். கேட்குறீங்களா? அடுத்தவங்களை தப்பாக பேசியிருக்கீங்களா, மன்னிப்பு கேட்கணும். கடன்களை சொல்லுங்க, மத்தேயு 6:12 பாருங்க. எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பாவக்கடன் ஒன்று இருக்கு, பணக்கடன் ஒன்று இருக்கு. பணக்கடனையும் மன்னிக்கணும், பாவக்கடனையும் மன்னிக்கணும். லூக்கா 23:34 அது பாருங்க. லூக்கா 23:34 எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப இப்போ வந்துகிட்டு இருக்கு அடிக்கடி. ஆமாம், சில பேர் செய்கிறத பார்த்து எனக்கு மன்னிக்கணும்னு தான் தோணுது. தெரியாமல் செய்கிறாங்க, தெரியாமல் பேசுகிறாங்க, மன்னியும் அப்படின்னு சொல்கிற இருதயத்தை எனக்கு ஏசப்பா கேட்டு வாங்கிட்டேன், ஆமேன்னு சொல்லுங்க. உடனே எல்லாம் வரல, போராடி கேட்டு உருண்டு பரண்டு, ஆண்டவர் எப்படியாவது அந்த இருதயத்தை தாங்கன்னு. தெரியாமல் பேசுவாங்க சில பேர், தெரியாமல் புரியாமல் பேசுறது, அறியாமல் செய்கிறது. பிதாவே இவர்களுக்கு சொல்லுங்க மன்னியும், கவனியும். சங்கீதம் 5:1 என் தியானத்தை கவனியும். எதை கவனிக்கணுமா சொல்லுங்க? ஆமாம், எதெல்லாம் தியானிக்கணும்? ஈசாக்கு சாயங்காலத்தில் தியானம் பண்ணினான். பல காரியத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். 3 வேளை எருசலேமில் ஜெபம் பண்ணி அவன் ஜெபத்தை தியானித்தான். 2 நாளாக 32:20 வாசித்து பாருங்க. வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். நீங்கள் சில நேரம் சில காரியத்தை தியானிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். யோசுவா 1:8 இரவும் பகலும் அது உனக்கு தியானமாக இருப்பதாக. சங்கீதம் 17:1 வாசித்து பாருங்கள். கூப்பிடுதலை 17:1 கூப்பிடுதலை கவனியும். எதை கவனிக்கணுமா? ஆமாம், தியானத்தை கவனிங்க. நான் கூப்பிடுறேன், கவனியும். ஒன்னே மட்டும்தான், தாமதம் மட்டும் செஞ்சிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை ஜெபிக்கிறதுக்கும் தாமதம் செய்யாதீங்க, கர்த்தர்ட்ட கூப்பிட்டு கேட்கறதுக்கும் தாமதம் பண்ணிடாதீங்க. எழும்புங்க, உங்கள் காலங்கள் நிறைவேறுகிறது. அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு, சமாதானத்துக்கு. ஏசப்பா எதையுமே தீமைக்கு செய்யவே மாட்டார், எல்லாமே நன்மைக்கு தான் செய்வார். ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொருத்தருக்கு வச்சிருப்பார், டைம் பீரியட். அந்த காலம் நிறைவேறும். அந்த நிறைவேறுகிற காலத்திற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம், கேளும், மன்னியும், கவனியும். தாமதம் மட்டும் செஞ்சிடாதீங்கப்பா. கைகளை உயர்த்தி என் ஜெபத்தை கேட்கிறான், எனக்கு அருள்கிறான். கண்மலையில் வறண்ட நிலத்தில் நான் பயணம் செய்தாலும் வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் பயணம் செய்தாலும் வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை பிரிப்பதில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை பிரிப்பதில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே,
வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமா என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், ஏமே காற்றும் புயலுமா என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். மழையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஆவியானவர் சொல்றார், உங்கள் தாமதத்தை இப்பொழுது நீங்கள் பெறப்போகிற அபிஷேகம் முறிக்க போகிறது. அந்த தாமதத்தை கர்த்தர் இனி நீட்டிக்க பண்ணுகிறவர் அல்ல. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து ஆவியில நிரம்பி உங்கள் ஆவி வைராக்கியத்தோடு இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு இந்த ஆலயத்துக்குள் இறங்கி வந்திருக்கிறார். வைராக்கிய வாஞ்சையோடு துடதரா ரகதரா மவசகந்தரவோ. என் தேவன் சில சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்காக நன்றி. மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மறுபடியும் கர்த்தர் எடுப்பிக்க போகிறார். உன் வாழ்வு சுகித்திருக்கும். உன் வாழ்வு மீண்டும் கட்டப்படும், எடுப்பிக்கப்படும், எடுப்பிக்கப்படும். தாமதத்தை ரொம்ப ஆசையா இருக்கு. டக்குன்னு ஆவியான எனக்குள்ள வந்து வெட்டிக்கிறாரு. தாமதத்தை நான் திருப்பி நாட்களை குறைக்க சீக்கிரத்துக்குள்ள உன் கையில கிடைக்கும். ப்ளீஸ் ப்ரே, ப்ரே, இன்க்ரீஸ் யுவர் பிரேயர் லைஃப். ப்ளீஸ் இன்க்ரீஸ் யுவர் பிரேயர் லைஃப். உங்க ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஆண்டவர் கால தாமதத்தை குறைப்பேன் என்று சொல்லுகிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் இருந்த நல்ல ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் மீது நீர் உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்து கவனியும், கேளும், மன்னியும், தாமதம் மட்டும் செய்யாதரும். எடுப்பிக்க போறதுக்காய் நன்றி, நன்றி சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்து. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் ஆறுதலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலம் வருகை பரியந்தம் இருப்பதாக. சத்தமாமே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.